நெல்லை மாவட்டம் பணகுடியில் நாம் தமிழர் கட்சி மாடு மேய்க்கும் போராட்டம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சிலர் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாடு மேய்க்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சிலர் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் பணகுடியில் நாம் தமிழர் கட்சி மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தது. போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சிலர் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் சீமான் தங்கியுள்ள திருமண மண்டபத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்துக்கு நெல்லையில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ் கிருஷ்ணா, என்ன விவரம்? விக்னேஷ், அதாவது நெல்லை மாவட்டம் பணகுடி மலைப்பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் முன்பு ஒரு காலத்தில் மாடுகளை மேய்த்து வந்தனர். இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை வரை இந்த மாடுகள் மலையிலேயே தங்கி அங்கிருந்து மாடுகள் மேய்க்கும் பணியினை இங்குள்ள விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். பின்பு இந்த மலைப்பகுதியானது சரணாலயமாக மாற்றப்பட்டது. அந்த காலத்திலிருந்து இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளோ மாடு மேய்க்கும் ஊழியர்களோ அங்கு மலைக்கு அனுமதிக்கப்படவில்லை. அதன் பின்பு இங்கு இந்த மலை அடிவாரம் வரை மாடுகளை மேய்த்து வந்தனர். 2006 கிராம சபை கூட்டத்தில் மாடு மேய்ப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்து அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சீமான் மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார். இதில் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றுக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இதற்காக நேற்று முதலே இந்த பகுதிக்கு நிர்வாகிகள் வரத் தொடங்கினர். இவர்களை போலீசார் நேற்று இரவிலிருந்தே ராஜீவ்காந்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரை அங்கு அவர்களை கைது செய்து அங்குள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து விட்டனர். அது மட்டுமல்லாமல் இங்கு பணகுடி பகுதியில் நாட்டு மாடுகளை இந்த மலை அடிவாரம் வரை கொண்டு சென்று விட்டு மேய்க்கும் பணியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் அதில் 3க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆகையால் இங்கு இருக்கக்கூடிய மாடுகள் அவ்வளவும் பட்டியலேயே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் 10க்கும் மேற்பட்ட பட்டியலிலே முடங்கி கிடக்கின்றன. அவைகளுக்கு உணவோ தண்ணீரோ இதுவரை கிடைக்கப்படாமல் பரிதாப நிலையில் காணப்படுகின்றன. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஒவ்வொரு பகுதியிலும் மலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் பேரிகார்டு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெறும் வனப்பகுதிக்குள் யாரும் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக குமரி மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்து 10 பேர் கொண்ட குழுக்கள் மலை உள்பகுதி வரை சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா.